உங்களுக்கும் இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ரதியையும் மன்மதனையும் சிவசதியின் திருமணத்திற்கு பிரம்மர் ஏன் அழைக்கலைங்கிறத மன்மதன் ரதிக்கிட்ட சொல்கிறாரு. திருமணம் முடிஞ்ச கையோட கையிலை வந்த சிவசதியின் மேலே நாம தான் மலர்கணையை வீசணுமா. அப்படி வீசி சிவனுக்கும் சதிக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும். அதனால தான் பிரம்மர் இப்போது உடனே நம்ம 2 பேரையும் கைலை வர சொல்லியிருக்காரு. வா போகலாம் ரதின்னு சொல்லி 2 பேரும் கைலை போகிறாங்க. அப்படி கைலையில் புதுசாக கல்யாணம் பண்ண 2 பேரும் அதாங்க சிவனும் சதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவன் சதிக்கிட்ட கேட்குறாரு, நீ மாட மாளிகையில் வாழ்ந்தவ, உனக்கு இந்த கைலையெல்லாம் செட் ஆகுதான்னு கேட்க, அதுக்கு சதியும் நான் உங்கள் காலடியில் இருந்தாலே போதும் பிரபுவேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே காமதேவனும் ரதியும் சேர்ந்து சிவசதியின் மேலே மலர்கணையை வீசுகிறாங்க. அப்படி மலர்கணையை வீசினதும் ஒரே ஆடல் பாடல்னு சந்தோஷமாக இருக்காங்க 2 ஜோடியும். 2 ஜோடிக்கும் ஒரே ரொமான்ஸ் தான் போங்க. ஒரு வழியாக சதி சிவனையே பார்த்துக்கிட்டு இருக்க, சிவன் என்னன்னு கேட்க, அதுக்கு சதி நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்பு எனக்கு தெரியுது பிரபுவேன்னு சொல்ல, அதுக்கு சிவன் நாம் 2 பேரும் உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றானவங்க, அதனால் உன்னோட அன்பு தான் என்னோட கண்ணில் பிரதிபலிக்குது தேவியேன்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே ஒரே புகழாரம் தான் போங்க. சரி வா சதி, நம்ம 2 பேரும் பூலோகத்தை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி பூலோகத்தை சுற்றி பார்க்க கூட்டிக்கிட்டு போகிறாரு நம்ம சிவன். 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக போகிற முதல் இடம் பூலோகம்தான். அந்த பூலோகத்தோட அழகை ரசிக்கிறாங்க நம்ம சதி. அப்போ அந்த நேரமாக பார்த்தா அங்கே ஒரு முனிவர் வர, அவர் யாருன்னு சதி சிவன்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஒரு கோவக்கார முனிவர்னு சிவன் சொல்லிடுறாரு. சதிக்கு ஒரே டவுட்டு, முனிவர்னு தெரியும், அது என்ன கோவக்கார முனிவர்னு சொல்கிறீங்களேன்னு கேட்க, அதுக்கு சிவன் சொல்கிறாரு, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.